Hi friends, welcome to my channel Sundari Creatives. நம்ம இதில் ப்ரூச்சஸ் கிளாஸில் ஒரு ப்ரூச் பின்னு பட்டர்ஃப்ளை வச்சு ஒரு ப்ரூச் பின் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஸ்டோன் செயின் இந்த ஆரி ஒர்க் கற்றுக்கும் போது நான் என்கிட்ட கொஞ்சம் சமிக்கி இருந்துச்சு. நம்ம அதை வேஸ்ட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் அதை யூஸ் பண்ணி இப்போ இந்த ப்ரூச்சுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு இந்த சமிக்கிக்கு பதிலாக ஸ்டோன் செயின், பேர்ல் பீடு, கோல்டன் கலர் பீடு, அப்புறம் உங்கள்கிட்ட அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது லீவ் சீக்வென்ஸு அப்படி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளையை ஃபில் பண்ணிக்கலாம். நான் பட்டர்ஃப்ளைக்கு ஒரு அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 இன்னர் லைனும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா அது மேலே நான் சமிக்கியை பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் B7000 க்ளூ போடலை. நீங்கள் B7000 க்ளூ போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம தண்ணியில் போட்டாலும் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. இதுவும் ஃபேப்ரிக் க்ளூ தான். ஆனால் நான் நம்ம ஒர்க்குக்காக நான் இதை பண்ணுறேன். நீங்கள் B7000 போட்டுக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ என்கிட்ட அது தீந்துருச்சு, அதனால் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் B7000 யூஸ் பண்ணுங்கள், அது சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் த பட்டர்ஃப்ளை ஒரு கொஞ்சோண்டு அதாவது கம்மை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய விழுந்துடும் இந்த ஃபெவிக்ரிலு. அதை நீங்கள் லேசாக சேம் ஸ்ட்ரென்த்தில், அதாவது ஒரே சைஸாக நீங்கள் அழுத்திட்டே வந்தீங்கன்னா இந்த லைன்ஸ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த கம் ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக விழாது. அது ஒன்று போல் நமக்கு வந்துடும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அமுக்கிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பொத்துன்னு நிறைய விழுந்துடும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். நான் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து ஒன்று போல் கொடுத்திங்கன்னா லைன் மாதிரியே நமக்கு க்ளூ வந்துடும். நான் அப்படி தான் இதில் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. போட்டுட்டு அந்த செயினை நான் கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணி பார்க்கலான்ட்டு இப்போ எடுத்திருக்கேன். அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கலான்ட்டு அந்த ஸ்டோன் செயினை நான் கட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஆனால் நான் இப்படியும் ஸ்டிச் பண்ணலாங்கிறதுக்கு தான் இதை காட்டுறேன். நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் முதல்லையே கம் போடுறதுக்கு முன்னாடியே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு திருப்பி தான் நான் கம் போட போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். இதில் கம் போட்டுட்டு செயின் அப்படியே மேலே வச்சுருக்கேன். அதில் வேறு மெத்தடில் பண்ணுறேன். 2 மெத்தடும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஒர்க் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த பட்டர்ஃப்ளை நிறைய வளைவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்ம செயினை அளந்து பார்த்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த பெண்டிங்லாம் நமக்கு பெண்ட் பண்ண இடம், அந்த கொஞ்சம் வளைஞ்சு போகிற இடம்லாம் நல்லா நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டேன். இந்த க்ளூ எக்ஸ்ட்ரா தான் இருக்க இடத்துல காஞ்சோடனே அது நீட்டாக தெரிஞ்சிடும். நமக்கு கொஞ்சம் அதாவது அந்த வெளியில் தெரியாது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே க்ளூ போட்டுக்கோங்க. நீங்கள் பெஸ்ட்டு B7000 க்ளூவே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் சைடு வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, கம் போடுறதுக்கு முன்னாடியே ஸ்டோன் செயினை அந்த இடத்துல, அதாவது எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதை நான் அளந்து பார்த்துட்டு கட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், சென்டர்லேருந்து மேல் பக்கம் வச்சு பார்த்துட்டு தான் நான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த சமிக்கியே தான் யூஸ் பண்ணணுமாங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலை யூஸ் பண்ணுங்கள். இந்த சமிக்கி நார்மல் சமிக்கி மாதிரி இருக்காது, நல்ல கிளிட்டர் ஆகும். அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சமிக்கி கலரில் ஒரு saree இருக்குது. அதுக்கு நம்ம இந்த ப்ரூச் பின்னை ரெடி பண்ணிக்கலான்ட்டு இந்த சேம் கலரில் எனக்கு ஒரு பட்டுப்புடவை இருக்குது, அந்த க்ரீனில். அதனால தான் நான் அந்த க்ரீனை இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் சாரீக்கு ஏற்ற பின்னாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளவுஸில் இதை ஸ்டிச் பண்ணிங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த என் சாரீக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த க்ரீனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சமிக்கி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இது என்ன மேம் நீங்கள் எங்களுக்கு அனுப்புனதில் இந்த ஸ்டோன் செயின் இல்லைன்னுலாம் கேட்காதீங்க. நம்ம ப்ரூச் மெட்டீரியல் தான் கொடுக்குறோம். இது எக்ஸஸாக உள்ள ஒரு க்ரியேட்டிவிட்டி, நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாங்கிறத நம்ம யோசித்து நான் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி கிளாஸ் 40 ஸ்டிச்சஸ் தான் கவர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு திடீர்னு ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு தேவைப்படுற மெட்டீரியலை நீங்கள் இந்த ஸ்டோன் செயின்லாம் பக்கத்தில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற மெட்டீரியலே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லீஃப் சீக்வென்ஸை சுற்றி கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். அது பார்த்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் இல்லைன்னா ஃப்ளாட் சீக்வென்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கலாம்.
கிறிஸ்டல் பீடு கொடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலே கொடுத்துக்கலாம். இல்லது சுற்றி இந்த ஸ்டோன் செயின் ஒரு லைன் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் மீட்ரு வந்து 30 ரூபா 35 ரூபா தான் இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம அரை மீட்ரு கூட நமக்கு தேவைப்படாது, கொஞ்சம் தான் தேவைப்படும். நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டியூப் பீடு இருக்குது பார்த்தீங்களா, கட் பீடை வரிசையாக ஒவ்வொரு B7000 யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை பண்ண முடியும். இந்த ஃபேப்ரிக் க்ளூலலாம் நீங்கள் கட் பீடை ஒட்டினீங்கன்னா சப்போஸ் கீழே விழுந்துட்டுனா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து B7000 போட்டுட்டு இந்த அவுட்டர் லைனில் நீங்கள் வந்து கட் பீடை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நான் இருக்கிற மெட்டீரியலை நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கட் பீடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் இந்த பட்டர்ஃப்ளை ப்ரூச்சு. இதை நான் வந்து பின்னு மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது இப்போ போட்டுட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து ஒரு கேன்வாஸ் பேப்பர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிளாத்து நமக்கு திக்காக தான் இருக்கும். ஏன்னா இது பாப்ளின் கிளாத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதுக்கு பாப்ளின் கிளாத்தையே இதே மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைனோ அல்லது கொஞ்சம் சென்டரில் சேஃப்டி பின்னை நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் காயட்டும்னு விட்டுருக்கேன் நான். இப்போ காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதை நான் சொல்லி எப்படின்னு இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு அந்த இமேஜை சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி ஒட்டும்போது நமக்கு நீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்துடும். அப்புறம் எக்ஸஸாக கொஞ்சம் இடத்துல இருக்குது பார்த்தீங்களா கம்மு, அது காஞ்சோடனே நமக்கு நீட்டாக வந்துடும். எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் சின்ன பட்டர்ஃப்ளையாக போட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கோங்க. போடும்போது உங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு உள்ளே கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து அவுட்டர் லேயரில் செயினை வந்து கொடுத்துட்டேன். இப்போது இதுக்கு உள்ளே வந்து நான் என் சாரீ கலர் க்ரீன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலரில் அதாவது இந்த சமிக்கி வந்து நல்லா கிளிட்டர் ஆகும். அதை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். க்ரீன் கலர், அதாவது இது கொஞ்சம் ரேட்டு அதிகம். அதனால் இது பார்க்க நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கிளிட்டராக டபுள் ஷேடாக வரும். அதனால் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போவே உங்களுக்கு வீடியோவில் கோல்டன் கலர் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. நான் அதை தான் இப்போ ஃபில் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த ஒர்க்கு பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நிறைய இப்போ க்ளூ கன்னு அதாவது பென்னு மாதிரி கிடைக்குது. அதில் லைட்டாக கம்மு இருக்கும். நம்ம தொட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய கை ஒரு ஃபிங்கர் வச்சு ஃபிங்கரை யூஸ் பண்ணியே நான் இது வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடக்கூடாது. கம்மு வந்து ஒரே ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஷர் வந்து ஒரே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த கம்மு வந்து லைட்டாக விழுகிறது எல்லா பக்கமும் லேசாகவே வரும். நமக்கு ஒரு இடத்துல திக்காக ஒரு இடத்துல கம்மியாக அப்படி வராது. அதனால் அப்படி பார்த்து ஒரே ப்ரெஷர் லைட்டாக கொடுத்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி மட்டும் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தூரத்துக்கு போட்டுட்டு இப்போ வந்து நான் கம் போட்ட இடத்துல நான் அந்த சமிக்கியை நான் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் கை வச்சு தான் பண்ணுறேன், ஆனால் நீட்டாக வந்துருச்சு எனக்கு. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபிங்கரில் வந்து கம் ஆன மாதிரி தெரிஞ்சுன்னா நெக்ஸ்ட்டு ஃபிங்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு பென்சிலோ ஒரு பென்னோ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கம்மை தொட்டுட்டு அப்படியே கூட தொட்டு வச்சுக்கோங்க. அந்த ஃபேப்ரிக் பென்னு தான் நமக்கு க்ளூ பென்னு தான் வேணும்னு இல்லை. நம்ம வச்சுருக்கிற பொருளை வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நீடில் வச்சு கூட கம்மை தொட்டு அப்படியே வச்சிடலாம் அந்த லேயரில். அப்படி பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி அந்த சமிக்கியை ஒட்டிக்கோங்க. சில சமயம் நம்ம ஃபிங்கரில் நிறைய கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் 2 days மட்டும்தான் இருக்குது இந்த ஜூலை மந்த்தில் வந்து அட்மிஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதனால் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க வந்து எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ. நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. நேற்று போட்ட இந்த 3D அப்ளிகேலாம் ரோஸுக்கெலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. யூடியூப் பார்க்குறவங்க என் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அது வந்து நீங்கள் பார்க்குறதுனால தான் எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. சரி, இத்தனை பேர் பார்க்குறாங்க, நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நான் ஏதோ பண்ணுறேன். அந்த மாதிரி டிசைன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி க்ரியேட்டிவாக எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க சென்ட் பண்ணுங்கள்.
இது வந்து நம்ம ஃப்ராகில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன்ல 3D அப்ளிக் வந்து ஃப்ராகில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதில் நம்ம காட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அதை தண்ணியில் போட்டால் வேஸ்ட் ஆயிருமான்ட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, அது வந்து நம்ம அடியில் எக்ஸஸாக வந்து நிறைய கம்பி விட சொன்னோம் பார்த்தீங்களா, கிராஃப்ட் ஒயரு, அந்த கம்பியை கொஞ்சம் லாங்காக விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம ட்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கம்பி வெளியில் தெரியாத அளவுக்கு ஸ்டாக்கிங் கிளாத்தோ அல்லது செல்லோ டப்பாவது நீங்கள் வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றும் போது அது ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்டெம் மாதிரி, அதாவது ஒரு செடிக்கு நம்ம ரோஸ் இருக்குன்னா ரோஸு கீழே அந்த கொஞ்சம் இந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, ரோஸு கீழே வந்து நமக்கு ஒரு காம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி நமக்கு ஒரு அந்த இது கிடைக்கும், இமேஜ் கிடைக்கும். அந்த செல்லோ டப்பை கூட நீங்கள் சுற்றிட்டு நம்ம பிள்ளைங்களோட ஃப்ராகில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் சேஃப்டி பின்னை வச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃப்ராகில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அல்லது ஹேர் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் B7000 க்ளூ போட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட அழகாக இருக்கும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சேம் ப்ராசஸில் தான் இந்த பட்டர்ஃப்ளையும் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது ப்ரூச் பின்னு மாதிரி பின்னாடி வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சேஃப்டி பின்னு, அதையே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிளாத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களுக்கு, அதனால் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இல்லது மேலே இதுக்கு மேலே ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்லேயே ஒரு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அல்லது சென்டரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. அது வந்து கேன்வாஸ் பேப்பர் வைக்கலாம். அந்த மாதிரி பின்னாடி ஏதோ ஒரு பேப்பரை அட்டாச் பண்ணிட்டு அதில் பின்னை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளைல பார்த்திங்கன்னா சமிக்கி தான் கொடுக்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து பேர்ல் பீட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வரிசையாக, அதாவது கடைகளில் ஜுவல்லரி மேக்கிங் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது தனித்தனியாக பீடு இல்லாமல் ஒரு செயின் மாதிரி பேர்ல் பீடு வந்து இருக்குது. கோல்டன் கலர்லேயும் இருக்குது, நம்ம ஒயிட் கலர்லேயும் இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து இந்த ஸ்டோன் செயின் நம்ம ஃபிக்ஸ் பண்ண பார்த்திங்களா, கம் போட்டுட்டு அதே மாதிரி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த இடத்த அளந்து பார்த்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி நம்ம ஸ்டோன் செயின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குரூப்பில் உள்ளவங்க நீங்கள் வெவ்வேறு மெட்டீரியல்ஸை வச்சு யூஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபர் யூடியூப்ஸர் பார்க்குறீங்கன்னா நீங்களும் ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா கொஞ்சம் பேஸ்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ஒர்க்கு, அதனால் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த பட்டர்ஃப்ளை ப்ரூச் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபஸ்ட்டு லேயர் மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் பேஸ்ட்டு பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கு அடுத்தாலையும் ஒரு லேயர் நான் வந்து இதே மெத்தடில் தான் நான் கம் போட்டுட்டு செகண்ட் லேயரும் இந்த க்ரீன் கலரே நான் கொடுத்துருக்கேன். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஃபிங்கரை வச்சு ஒவ்வொன்றா எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் சமைக்கு மட்டும் நம்ம ஃப்ரேமில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க, கொட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீட்டாக வந்துடும். பாருங்கள், நம்ம வந்து அழகாக வந்துருச்சு. உங்களுக்கு நெருக்கமாக வேணும்னா நெருக்கமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப்பு விட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒன்று தள்ளி வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க, நான் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். இது சமைக்கி பண்ணாமல் வெறுமனையாக நீங்கள் ஸ்டோன் செயினே கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உள்ள ஒரு மேலே வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும், கீழே வந்து அகலமாக இருக்கும் கொஞ்சம் அந்த ஸ்பேஸு. அப்போ மேலே ஒரு லைன் வைக்கும்போது கீழே வந்து 2 லைன் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த கீழ் பார்ட்டில். அது நம்ம அதுக்கு இடத்துக்கு தக்க மாதிரி நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1க்கு 2 லேயர் கொடுத்துக்கோங்க. நான் இதை வந்து ரொம்ப சிம்பிளாக என் சாரீக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி வேறு மல்டி கலரில் செயின் கூட கிடைக்கிது, ஸ்டோன் செயின். அது கூட வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வெளியில் வந்து ஒயிட் ஸ்டோனும் உள்ளே வந்து மல்டி கலரில் வந்து ஸ்டோன் செயினும் கொடுத்தீங்கனாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப கம் போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் லேயர் போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் லேயருக்கு தனியாக கம் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நீட்டாக வரும். மொத்தமாக போட்டுட்டு போட்டிங்கன்னா அங்கே இங்கேயும் கம் இருக்கும்போது சப்போஸ் நம்ம சமைக்கி ஓட்டும்போது தள்ளி விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் பேஸ்ட் ஆயிரும். எந்த இடத்துல கம் நம்ம பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைக்கி வைக்க போகிறோமோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கம் போட்டுகிட்டே வாங்க. அப்போ தான் அடுத்த இடத்துல படாமல் இருக்கும்போது அந்த இடத்துல சமைக்கி நம்ம தவறுதலாக போட்டால் கூட அதில் ஒட்டாது, நம்ம எடுத்துடலாம் அதை. அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது, அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகிறதுனால நெக்ஸ்ட் லேயர் இதே மாதிரி க்ரீன் கலர் கொடுத்த நெக்ஸ்ட் லேயரை வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இமேஜ் எப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நம்ம இதே மெத்தடில் வேறு மெத்தட்னா கூட நம்ம சொல்லலாம். இதே சேம் மெத்தடு தான். நம்ம கம் லைட்டாக போட்டுட்டு வரிசையாக அந்த சமைக்கியே நம்ம ஒட்டிகிட்டே வர போகிறோம். அதனால் நான் அதை ஒரு லேயர் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு அடுத்த லேயர் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். நேரில் பார்க்கும்போது இது சூப்பராக இருக்குது, உங்களுக்கே தெரியும். இதில் கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது 2 கலர் மிக்ஸ் ஆகி இருக்குது இதில். அதனால தான் இந்த சமைக்கி வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். நார்மல் சமைக்கியை விட இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி போட்டிருக்கும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் உள்ளே போடுறதுக்கு இந்த நக்ஷின்னு சொல்லுவோம்ல, நம்ம அதாவது ஆரி ஒர்க்கில் சொல்லுவாங்க, அது கூட நீங்கள் சென்டரில் ஸ்டோன் செயினுக்கு பதிலாக அதை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நிறைய திங்ஸ் இருக்குது நம்ம பட்டர்ஃப்ளை ப்ரூச் பண்ண இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, வெவ்வேறு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு லைன் போட்டோம் பார்த்திங்களா, இப்போ செகண்ட் லைனும் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு லைன் போடுறதுக்கு வந்து நான் சின்ன பட்டர்ஃப்ளை போட்டதுனால எனக்கு கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்குது, அதனால் அது போட முடியாது. அதுக்கு மேலே அடுக்குன மாதிரி இருக்கும், அப்படி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அப்படி வச்சு பார்த்தா எனக்கு கொஞ்சம் மெர்ஜான மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நான் போட்டுட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சென்டரில். நீங்கள் அந்த க்ளூவை போட்டுட்டு கட் பீடு யூஸ் பண்ணிக்கோங்களா, பேர்ல் பீடு வைக்கலாம். நான் பேர்ல் பீடு வச்சு பார்த்தேன், ஆனால் வந்து எனக்கு அது கொஞ்சம் இது காஞ்சா கூட நல்லா தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. நான் உடனே ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. பேர்ல் பீடு ரொம்ப பெருசாக தெரியுது, சமிக்கி கொஞ்சம் சின்னதாக தெரியுது. அந்த சமிக்கியோட ஒர்க்கு தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் எடுத்துகிட்டு நான் ஸ்டோன் செயினே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மேல் லைனில் வந்து ஒரு ஸ்டோன் செயினும், கீழே கொஞ்சம் பாடி பார்ட் அகலமாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல 2 செயினும் வரும். நீங்கள் அளந்து கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு பண்ணியிருக்கோங்க. இந்த ப்ரூச் பின் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் தொடர்ந்து பண்ணுங்கள். பெல் பட்டனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உடனுக்குடனே. அந்த செயின் அந்த ஸ்பேஸை அளந்து பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, அப்போ தான் அது நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். சின்ன இடமா சின்ன பட்டர்ஃப்ளையாக போட்டதுனால எனக்கு 2 லேயர் தான் வருது. நீங்கள் கொஞ்சம் பெரிய பட்டர்ஃப்ளையாக போட்டிங்கன்னா ஒரு ஒரு 4 or 5 லேயர்ஸ் உள்ளே வைக்கிற மாதிரி நமக்கு பெருசாக கிடைக்கும். நான் கொஞ்சம் சின்ன பட்டர்ஃப்ளையாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 2ஆவோ இல்லை பெரிய பட்டர்ஃப்ளையாவோ கூட போட்டுக்கலாம். அந்த கம் போட்ட இடத்துல அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதாவது ஒரு ஸ்டோன் செயின் லேயர், 2 சமிக்கி லேயர், சென்டரில் ஒரு ஸ்டோன் செயின், அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு கிளாத்தை பின் இந்த கிளாத்துலேயே வைக்கலாம். ஆனால் நம்ம கிளாத்தில் வைக்கும்போது சேஃப்டி பின்னை குத்தும்போது என்ன ஆகும்னா அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை காஞ்சப்புறம் நல்லா கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன கிளாத், அதாவது சேஃப்டி பின் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு நான் ஒரு சின்ன கிளாத்தை ஒட்டிட்டு அதுக்கு மேலே சேஃப்டி பின்னை வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேன்வாஸ் கூட சென்டர் பகுதியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே சேஃப்டி பின்னு, அதுக்கு மேலே சின்ன ஒரு கேன்வாஸ் பேப்பரு இவ்வளோத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஷர்ட்லலாம் இதை குத்திக்கலாம். ஃப்ராக்லையும் ஸ்டிச் பண்ணிங்க, அதாவது அந்த பின்னை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் முடிச்சுட்டு அதை எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.
கொஞ்சம் காயட்டும், அப்போ தான் நம்ம கட் பண்ண முடியும். நான் நார்மல் சிசர் வச்சு தான் இந்த ப்ரூச் பின்னை கட் பண்ணியிருக்கேன். அதாவது சால்ட்ரிங் அயன் மிஷினு அப்புறம் பற்றி வச்செல்லாம் நான் இதை கட் பண்ணலை. டைரெக்டாகவே அப்படியே சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள கிளாத்தை லைட்டாக கட்டர் வச்சு ட்ரிம் பண்ணி விட்ருக்கேன். அதுவே நீட்டாக வந்துருச்சு. ரெண்டு பீஸாக வெட்டிக்கோங்க. நான் ஒரே பீஸாக வச்சு மடித்து விட்டேன், அது நல்லா வரல. அதனால் நீங்கள் 2 சின்ன பீஸை கட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் வச்சுக்கோங்க. அந்த இடம் கேப் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் டியூப் பீடு கூட வைக்கலாம், நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சென்டரில் நம்ம லாங் டியூப் பீடுக்கு பதிலாக மீடியம் சைஸில் டியூப் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பீடு வச்சிங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கவர் ஆயிரும். அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது கட் பண்ணது எனக்கு கரெக்டாக வரல, நான் எடுத்துகிட்டேன். அதை எடுத்துகிட்டு மேலே ஒரு பக்கத்தில் ஃபில் பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த லாங் செயினை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு கீழே 2 ஸ்மால் பீஸ் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் செயினை கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இருக்கிற கேப்பில் நீங்கள் சமிக்கியை கூட ஸ்பேஸ் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டோன் செயின் ஓட்டும்போது நமக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி ஏதாவது கரெக்டாக ப்ராப்பராக வராத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா முதல்ல வெளியில் ஒரு அவுட்டர் லைனில் ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஓரளவு கேப் விட்டு சென்டரில் 4 பக்கமும் நீங்கள் ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இருக்கிற எக்ஸஸ் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் சமிக்கியை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படியே ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணிட்டேன். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். லாங்காக கட் பண்ணதை நான் மேல் பக்கமாக ஒட்டிடுறேன். பண்ணிவிட்டு கீழே 2 ஸ்மால் பீஸு கட் பண்ணி அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ப்ரூச்சு. ஆனால் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு நாமளே டிசைன் பண்ணிக்கலாம் இந்த ப்ரூச்சஸ்ஸு. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைவேட்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் சொல்லிட்டேன் ஏற்கனவே நம்ம 300 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான், பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் 2க்குமே. மெட்டீரியல் என்கிட்ட வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1000 + 100 கொரியர் சார்ஜோடு சொல்லியிருக்கேன். நீங்கள் நியர்பை ஷாப்பு அல்லது ஆன்லைனில் வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான், அது உங்கள் விருப்பம். ப்ராஜெக்ட்டுக்கு 2 ப்ளவுஸுக்கும் நான் சொல்லி கொடுத்துருவேன், ஸ்டிச்சடு ப்ளவுஸு அன்ஸ்டிச்சடு ப்ளவுஸ்லேயும். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து அட்மிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸு சென்ட் பண்ணுறதுக்கு தான் ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கொஞ்சம் வீடியோஸும் எடுத்து போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் இதை அட்மிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வேலை இருக்கிறதுனால நான் அட்மிஷனை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆகஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 15, 20க்கு மேலே தான் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன், ஒரு 10 டேஸ் டைம் முன்னாடி. அதனால் இந்த மந்த்தை நீங்கள் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ப்ரூச் எப்படி இருக்குனுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழே இருக்கிறதுல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 லைன் வந்து கட் பண்ணிக்கிறேன். சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரேமில் வச்சு கட் பண்ணால் நமக்கு வந்து ஸ்டாண்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த 2 சின்ன பீஸும் அப்படியே கம் போட்டு ஒட்டிடுங்க. காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு அந்த க்ரீனுக்கும் அந்த க்ரீன் கலர் சென்டரில் கொடுத்துருக்க நம்ம ஸ்டோன் செயினும் அவுட்டர் ஸ்டோன் செயினும் நல்லா கிளிட்டர் ஆகுது எனக்கு. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. என் சாரீக்கு மேட்சாகவும் இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இப்போ 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்குது. அது ஒரே செயினை மடச்சி வச்சா நல்லா நீட்டாக இல்லை, அதனால தான் அதை எடுத்துட்டேன். நான் 2 ஸ்மால் சைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாக வந்துடும். அந்த எக்ஸஸாக இருந்த க்ளூலாம் நமக்கு வெளியில் தெரியாது, நீட்டாகவே ஆயிரும். நல்லா காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அப்புறம் சேஃப்டி பின்னை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக வரும்.
அல்லது நம்ம ஒட்டினாலும் அது வந்து ட்ரை ஆகாமல் நம்ம கட் பண்ணாலும் கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். அல்லது நம்ம ஒட்டியிருக்க அந்த சமிக்கி ஸ்டோன் ஏதாவது கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை அப்படி பண்ணாதீங்க. நல்லா காய விட்டுருங்க. ஒரு 1/2 ஹவராவது நல்லா காயட்டும். இதே இது B7000 க்ளோ யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த அவ்வளோ டைம் வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் காஞ்சிரும். பாருங்கள், எல்லா பக்கமும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் மேலே டெயில் மாதிரி ஹெட் பாட்டில் ஏதோ வைக்கணும் அல்லது கீழே ஏதோ வால் மாதிரி கொடுக்கணுன்னா 2 டியூப் பீடை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். அது கூட நல்லா நீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நான் ஃபிக்ஸ் பண்ணலை, வெறும் பட்டர்ஃப்ளை மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வச்சிட்டிங்கன்னா அல்லது பின்னாடி நம்ம கிளாத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காஞ்ச பிறகு உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன், எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். Thank you all. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை நல்லா காஞ்சிருச்சு. நான் அதை வந்து நார்மலாக கட்டர் வச்சே கட் பண்ணி நீட்டாக எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக் சைடில் இது வந்து கேன்வாஸ் பேப்பரு. நான் இதை வந்து கொஞ்சம் அந்த சென்டர் பகுதியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதை அளவு பார்த்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிட்டேன் கொஞ்சம். ஏன்னா இது நமக்கு பாப்ளின் காற்று மேலே நம்ம பீடு ஸ்டோன்லாம் போட்டிங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும். நம்ம இது வெறும் சமிக்கி மட்டும் போட்டு ஒர்க் பண்ணதுனால இதுனா ரொம்ப லேஸாக இருக்குது. அதனால தான் நான் இந்த கேன்வாஸ் ஷீட்டை பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டாக கொடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் டார்க்காகவே கம் போட்டிருக்கேன். நீங்கள் B7000 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் யூஸ் பண்ணலன்னு கேட்காதீங்க, என்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணல. நீங்கள் B7000 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காய விட்டுருங்க, அப்போ தான் நல்லா நிற்கும். அந்த சென்டர் வந்து ஓப்பனில் வந்துடுச்சு, அதனால் திருப்பி நான் அதுக்கும் கொஞ்சம் கம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வேணும் அப்படின்னால. நீங்கள் சிங்கிளாக வேணால் சிங்கிளாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பரு கேன்வாஸ் பேப்பர் அது நம்ம விருப்பம்தான். நல்லா காயட்டுனா அந்த எக்ஸஸ் த்ரெட்டை அந்த கம்மெல்லாம் நமக்கு போயிடும். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த பேப்பரை நல்லா கேன்வாஸ் பேப்பரை நல்லா ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கம்மை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் காய டைம் எடுக்கும். நம்ம வீடியோனால நான் உடனே அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எக்ஸஸ் கம்மெல்லாம் நமக்கு காஞ்ச பிறகு நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சேஃப்டி பின்னு நான் எடுத்திருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இப்போ கேன்வாஸ் பேப்பர் வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், சரியாக வந்துடும். இப்போ இது முடித்ததுக்கப்புறமா அந்த சேஃப்டி பின்னை அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கேன்வாஸ் பேப்பர் அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு சிங்கிள் பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். அந்த சிங்கிள் பீஸு அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த சேஃப்டி பின்னு மேலே வைக்க போகிறோம். அதாவது அந்த ஊக்கு மாட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா கம் போட்டுக்கோங்க. அந்த சேஃப்டி பின்னோடு சேர்த்தே போட்டுக்கோங்க. இது B7000 போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் நமக்கு. நான் இது வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த லாஸ்ட்டாக நம்ம அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கேன்வாஸ் பேப்பர் அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா காயட்டும். ஒரு 1/2 ஹவராக காய விட்டுருங்க. நம்ம பட்டர்ஃப்ளை காய்ச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கு பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.